ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்தபடி எப்படி நம்ம வீட்டில் பணத்தை மிச்சப்படுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம செலவை குறைச்சாலே போதுங்க நிறைய காசை நம்ம மிச்சப்படுத்த முடியும். அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க சின்ன சின்ன டிப்பாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி இட்லி எடுத்துருக்கேன். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சாலே ஒன்று கல் மாதிரி ஆயிரும், அப்படிலாம் மீந்து போயிடுங்க. அந்த மாதிரி இட்லி யாருமே சாப்பிடாம போயிடுவாங்க இல்லையா, அதனால நிறைய பேர் கீழே கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. எப்போதும் போல் இட்லி உப்புமா நீங்கள் செய்வீங்களே அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டுக்கோங்க. அது கூடவே நீங்கள் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி எல்லாமே நீங்கள் போட்டு அதிகமாக நீங்கள் செய்யும்போது அந்த இட்லி உப்புமா அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ருசியாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே நீங்கள் வேஸ்ட்டுமே பண்ண மாட்டீங்க. இதனால நம்ம சாப்பாடு செய்கிற செலவு மிச்சமாகும், ஒருவேளை ரைஸ் மிச்சமாகும், ஒருவேளை சாம்பார் செய்கிறது மிச்சமாகும், கேஸ் செலவு மிச்சமாகும். இப்படியுமே நீங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை, பெரியவங்க, வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அளவாக சாப்பாடு நீங்கள் செஞ்சு கொடுத்தாலுமே போதுங்க. இது மூலமாகவும் நீங்கள் நிறைய காசை நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கையில் நம்ம துணி துவைப்பலையா எப்போவுமே நம்ம துணி உரைச்சி தான் துணி துவைப்பலையா, துணி உரைச்சி தண்ணியை நம்ம கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியிலே நம்ம மேட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் கால் துடைக்கிற மேட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மேட்டு ஃபுல்லாகவே இந்த தண்ணிக்குள் நம்ம எப்போதும் போல் நம்ம போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம மேட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றி அழைச்சி எடுத்திங்கன்னா மேட்டுமே ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதனால் துணி பவுட்ரு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதனால் காசை நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். துணி ஒரே தண்ணில் துணி வச்சு துவைச்சிக்கலாம், ஒரே தண்ணில் மேட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா நம்ம கடைக்கு எட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 ரூபா நம்ம கடைக்கு எட்டு போகும்போது அதில் கம்பல்சரி ஏதாச்சும் நம்ம 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு வரும்போது காசு சில்லறை எல்லாம் மீதி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி காசு சில்லறை மீதி ஆச்சுன்னா எப்போவுமே நீங்கள் கிச்சன் உள்ளுக்குள்ள உண்டியல் பாக்ஸ் மாதிரி 2-3 நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்ஸில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே ஒன்றுத்துக்குள்ளே நோட்டாகவும் இன்னத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா காயினாகவும் போட்டு வச்சுருவேன். இதை நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஒரு 10-20 நம்மளால் என்ன முடியுதோ அப்போதைக்கு அந்த காசை நீங்கள் ஒரு உண்டியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு உண்டியில் சில்லறை காசு இருந்தாலும் இன்னொரு உண்டியில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்தும் போது மாத கடைசியில் நமக்கு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் நிற்குங்க. அந்த காசு வச்சு நம்ம வீட்டு செலவை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இதனால் நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த டிப்புமே கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே இந்த டிப்பை நான் ஃபாலோ பண்ணுவேங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் நான் சேர்த்து வச்சேன். 2500 ரூபாய் கிட்ட நான் சேர்த்து வச்சுருந்தேன். அதை வச்சு நான் வீட்டு செலவை நான் பண்ணிக்கிட்டேங்க. அதனால் நம்ம வீட்டில் கடன் வாங்குறது குறையும், நம்ம வீட்டு செலவு குறையும். இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சோன்னா நம்ம பணத்தை நம்ம மிச்சப்படுத்தலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்பையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி வீடியோக்கு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கினாலே பக்கத்தில் எந்த கிடச்சினதாக இருக்கோ அதில் போய் வாங்கிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சூப்பர் மார்க்கெட்டில் போய் காய்கறிலாம் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கும்போது நிறைய காசு ரேட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாங்காமல் எப்போதுமே நீங்கள் உழவர் சந்தையில் போய் வாங்கினா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் எந்த காய்கறி ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அது கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க. ரேட்டு இருக்கிற காய்கறி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோ, தேவைப்பட்ட கொஞ்சமாக மட்டும் வாங்கிக்கோங்க. அதிகமாக காய்கறி வாங்காமல் அந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காய்கறி வாங்கினுங்க. வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதனால் நீங்கள் நிறைய காசை நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். அதனால கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் மாதம் பிறந்தாலே போதுங்க, சம்பளம் வரதோடய கடன் அடைக்கிறது கரெக்டாக இருக்கும். நம்மக்கிட்ட காசு 1 ரூபா கூட இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது, கடன் வாங்காமல் இருக்குது. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மாதம் பிறந்த சம்பளம் வந்தோடனே ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு காசு கட்டணும், அதாவது வீட்டு வாடகை, சீட்டு, இஎம்ஐ, இந்த மாதிரி முக்கியமான காசு நம்ம கட்டணும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த காசில் ஃபஸ்ட்டு எதுக்கு முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டணும் அந்த காசை நீங்கள் எடுத்து ஓர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அதாவது ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்குன்னா அந்த 1500 வச்சு உங்கள் குடும்பத்தை நேரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ண பார்க்கணுங்க. ஏன்னா கடன் வாங்காமல் இந்த 1000 ரூபாய்க்கு என்ன வருமோ ஹோல்சேலுக்கு கிடைக்க போனால் கண்டிப்பாக அந்த மாதத்துக்கு தேவையான பொருள் நீங்கள் வாங்க ஒரு மாதம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியும். இதனால் பணம் சேமிக்க முடியுதோ இல்லையோ ஆனால் கடன் வாங்காமல் இருக்க முடியுங்க.
நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் எண்ணெய் நம்ம கவரில் வாங்குறத எப்பவுமே நீங்கள் கேனில் வாங்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்ந்து வரும், கூட ஒரு 20-30 ரூபா சேர்ந்து வருங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஆர்கனைஸில் எதுவுமே இல்லாமல் போது கூட நிறைய பேர் காசு கொடுத்து வாங்குவோம். அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக நீங்களே ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 சாப்பாட்டு பாக்ஸ் எடுத்துக்கேன். இது போல் நீங்கள் பாக்ஸை நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு பாக்ஸை நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸை அடியில் மூடி போட்டுருக்கு. இந்த பாக்ஸை நீங்கள் அடியில் இப்படி வச்சுட்டு அது மேலே நீங்கள் ஓரங்களில் மட்டும் நம்ம கம்மை அப்ளை பண்ணி விட்டுருலாங்க. கம்மை அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி அந்த கம்மை நீங்கள் எல்லா பக்கம் இது போல் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கம்மை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா மேலே இருக்கிற டப்பா இது மேலே நீங்கள் அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் ஃபேன் காற்றுக்கு ஆற விட்டிங்கன்னா நல்லாவே ஒட்டிக்குங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் டப்பாவை தூக்கி பார்த்தா டப்பா கீழே விழுகாது. இது அப்படியே இருக்கட்டும். மேலே இருக்கிற மூடியை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கீழே இருக்கிற மூடி ஓப்பன் பண்ணக்கூடாது, மேலே இருக்கிற மூடி மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மூடி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்து நல்லா நீங்கள் கேஸில் சூடு பண்ணிக்கோங்க. உள்ள இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது போல் நீங்களுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம ஸ்பூனு கரண்டி வைக்கிறதுல ஆர்கனைஸ் எதுவுமே இருக்காது. அதனால் நிறைய பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குவோம், அப்படிலாம் கடையில் போய் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்காமல் இது போல் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் 5 ரூபா க்ளூ கம்மை வச்சு இது போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்பூனு கத்தி இருப்பார், அது மட்டும் இல்லாமல் கரண்டி வடிகட்டி எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாங்க. இதெல்லாம் நிறைய பணத்தை நீங்கள் சேவ் பண்ண முடியும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கடை பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணோம் நமக்கு நிறைய காசு வேஸ்ட்டாக போங்க. அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2 ஒன்றா சேர்த்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகக்கூடாது இல்லையா? அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் கல்லுப்போம். அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சமையல்னா அப்போல்லாம் நீங்கள் நெய், அப்போல்லாம் நீங்கள் டால்ட்டா, இது 3 ஏதாச்சும் கொஞ்சம் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு எந்த அளவுக்கு நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்தாலே போதும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை குறைஞ்சபட்சம் நீங்கள் 3 மாதத்துக்கு வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். கொஞ்சம் கூட கலர் மாறாது, அது மட்டும் இல்லாமல் வாசனை சுத்தமாக போகாது. நீங்கள் எப்படி அரைச்சிக்கிறீங்களோ ஃப்ரெஷ்ஷாக அதே போல் அப்படியே இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதனால் நிறைய காசை நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். எப்போவுமே நீங்கள் கடையில் போய் வாங்குறதோட வீட்டில் நீங்கள் பண்ணாலே ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். காசையும் நீங்கள் மிச்சப்படுத்தணும். அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா துணியில் எடுக்கும்போது இது போல் பாக்ஸில் வரலையே, இது போல் பாக்ஸ் தான் நிறைய பேர் கீழே தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி பாக்ஸை கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்குள்ளே வச்சு சின்ன டம்ளர், கிளாஸ் டம்ளருக்கு அப்புறம் சின்ன கப்பு, சின்ன பிளேட் எல்லாமே இந்த டப்பாக்குள்ளே நம்ம வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்ம பணத்தையும் நம்ம மிச்சப்படலாமா, இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஆர்கனைசர் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா பூரியெல்லாம் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் உறிஞ்சிருங்க. அந்த மாதிரி பூரியில் எண்ணெய் உரியாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பூரியெல்லாம் நீங்கள் பொரிச்சாலும் சரிங்க, அந்த பூரி அதிகமாக எண்ணெய் எரியாது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் எவ்வளோ பூரி நீங்கள் சுட்டு எடுத்தாலும் லாஸ்ட்டில் அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட கஷ்டமே தங்காதுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம மளிகை பொருளாக வாங்குறோம். மளிகை பொருள் வாங்கினாலே பாதி மளிகை பொருள் நம்ம டப்பால் கொட்டு மிச்சம் மளிகை பொருள் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி வந்துடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க ஒரு சின்ன காட்டன் தூளில் ஒரு கொஞ்சம் போல் கல்லுப்பு, கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது போல் ஒரு மூட்டை மாதிரி முடிச்ச மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மீந்து போனால் மல்லிகை பொருள் எல்லாமே இருக்குல்ல, அந்த மல்லிகை பொருள் எல்லாமே ஒரு பக்கெட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த பக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு இதுக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுருங்க. அந்த மூட்டை இதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டாலே ரொம்ப நாள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கெட்ட ஸ்மெல் வராது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வண்டு புழு பூச்சி கெட்ட நெருங்கவும் செய்யாதுங்க. அதனால கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதையுமே ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் அதிகமாக நம்ம துவைச்சி காய போடும்போது கிளிப்பு பத்தாமல் போயிடும். அதுக்கு நம்ம புதுசாக துணி கிளிப்பு வாங்கி யூஸ் பண்ணலையா. ஒரு அட்டு கிளிப்பு பார்த்தீங்கன்னா ரூபாயிலேருந்து 80 ரூபா கிட்ட வைக்கிறாங்க. அந்த மாதிரி காசு செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நம்ம கிளிப்பை ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக நம்ம வீட்டில் எத்தனை வாட்டர் பாட்டில் இருக்கோ தேவையில்லாம வாட்டர் பாட்டில் மூடியில் இருக்கு இல்லையா, அந்த மூடி ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பழைய கத்தி வச்சு கேஸ் ஸ்டோவ் நம்ம சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் கேப்பை நம்ம இது போல் நம்ம பாதியாக கட் பண்ணியிருக்கணுங்க. நம்ம எத்தனை கேப் இருக்குமோ அத்தனை கேப்லையும் நம்ம பாதியாக இந்த வாட்டர் பாட்டில் கேப்பை கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், எல்லா வாட்டர் பாட்டில் மூடிலுமே பாதி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை கொண்டு போய் நம்ம துணிக்கு காய போடலாம் வாங்க, கிளிப்பு போட்டுலாம் வாங்க. நான் முன்னாடி துணி ஃபுல்லாகவே காய போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பாட்டில் கேப்பை இது போல் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. எப்படி நம்ம கிளிப்பு போடுறோமோ அதே மாதிரி தான் ரொம்ப டைட்டாக பிடிக்கும். கிளிப்பு கூட கீழே விழுந்துடும். ஆனால் இது கீழே விழுகாது. நம்மளா எடுக்கிறது துணியும் கீழே விழுகாது, கிளிப்பும் கீழே விழுகாது. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதனால் நீங்கள் காசை மிச்சப்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும். நம்மளை பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம ரேஷன் கார்டெலாம் போய் பருப்பை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பருப்பு, துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு நம்ம எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி எல்லாம் வந்துடுங்க. அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கீழே கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போ நீங்கள் பருப்பு வாங்கிட்டு வந்தாலும் இது மாதிரிலாம் நீங்கள் பிரியாணியில் ரெண்டு இலை போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த பாக்ஸில் ஒரு இலை அந்த பாக்ஸில் ஒரு இலை போட்டுவிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஒடுக்கலி தேங்காயோட சின்ன சின்ன பீஸை உடச்சிட்டு அந்த பருப்புக்குள்ளே ஒவ்வொன்றும் நீங்கள் வச்சு விட்டு நீங்கள் மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வேஸ்டி ஆகாது. இதனால் நீங்கள் பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு சிங்குக்குள்ளே பார்த்து நம்ம தான் பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சோம், துர்நாற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புழு பூச்சி எல்லாமே வருங்க. அந்த மாதிரி வரும்போது நம்ம ஏதாச்சும் கடையில் லிக்விட் ஏதாச்சும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது காசு செலவாகும். அந்த மாதிரி செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிங்கை க்ளீன் பண்ணலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் வீட்டில் எக்ஸ்பைரி முடிஞ்சு போனால் டானிக் தான் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோடா, இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னா நம்ம சிங்க் உள்ளுக்குள்ளே பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்ச பின்ன நைட் டைமில் இந்த தண்ணி நீங்கள் சிங்க் உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டீங்கன்னா கருப்பான் பூச்சி, புழு பூச்சி, மற்ற பூச்சி எந்த பூச்சியுமே வராது. சிங்க்கு நல்லா க்ளீனாக இருக்கும். இதுக்குன்னு காசு கொடுத்து கடையில் எந்த ஒரு லிக்விடும் வாங்க வேண்டாங்க. இதனால் நீங்கள் பணத்தை மிச்சப்படுத்த முடியுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாம் சொல்லி நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வாங்கி சாப்பிடும்போது நிறைய காசு வேஸ்ட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே எல்லாமே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நிறைய காசை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். நம்ம செலவை குறைச்சி நம்மக்கிட்ட மாத கடைசியில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு கிடைக்குங்க. அதனால் செலவை குறைச்சி சிக்கனமாக நீங்கள் வாழ்ந்தா கடன் வாங்காமல் நம்ம குடும்பத்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணுச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.